அடுத்தது எல்லாரும் சிபிஎஸ்சிக்கு வந்துடணும். சிபிஎஸ்சி யார் கண்ட்ரோலில் இருக்கு? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கு. சிபிஎஸ்சியினுடைய யார் வந்து ஃப்ரேம் பண்றது சிலபஸை? மத்திய அரசாங்கம் ஃப்ரேம் பண்ணுது. அப்ப ஸ்டேட் போர்டு என்கின்ற சிஸ்டமே இருக்கவே கூடாது. இங்க சமச்சீர் கல்வி, பொது கல்வி முறை, அண்மை பள்ளி இதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், நீ கேள். தேசிய கல்விக் கொள்கையில் அவர்கள் என்னென்ன சொன்னார்களோ அதை 2013 நீட் வருகின்ற போதே அவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. அது போன்று ஒன்று நீங்க சிபிஎஸ்சியை மாத்திடணும். எல்லாருமே கல்வித்துறை எங்க கண்ட்ரோலில் வந்துடணும். நீங்க வந்து சிலபஸை வந்து அவங்க கண்ட்ரோலில் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அரசு பள்ளி மாணவர்கள் மெட்ரிகுலேஷன்ல போயிட்டு இருந்தா 1976க்கு பிறகு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா மெட்ரிகுலேஷன் குழந்தைகள் எல்லாம் சிபிஎஸ்சிக்கு போறான். தாவி போயிட்டே இருக்கான். அப்ப ஸ்டேட் போர்டுடைய சிலபஸை படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. நான் தான் 25% பள்ளிகள் சொல்றேன். ஒன்று, எல்லாத்தையும் நான் புள்ளிபுரம் வச்சிட்டு இருக்கேன். இரண்டாவது, இவர்கள் பண்ண இந்த கூத்து இருக்கு இல்லையா, ஒன்றிய அரசாங்கம் பண்ண இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தகுதி தேர்வு. நீங்க கண்டிப்பா எழுதிதான் ஆகணும். அது ஒரு தகுதி. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு என்பது தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து 50,000 ஸ்கூல் இருக்கு. அதெல்லாம் வந்து வேல்யூவே கிடையாது. நான் வைக்கிற எக்ஸாம், அந்த எக்ஸாம்ல நீங்க என்ன பண்ணணும், எழுதி 720க்கு நீ எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் தகுதி. அதுதான் பேசிக்கா வைக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் எழுதிட்டு நீங்க போய் சேர்றதோடு மட்டும் கிடையாது. ஒன்று.